இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய ஒரே மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவருக்கு 48 வயசு தான் ஆகுது. கார்டியாக் அரெஸ்டால காலமாயிருக்காரு. இவருடைய இறப்பு யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். அவங்களுடைய அப்பா துடிச்சு போகிற அந்த வீடியோலாம் பார்க்கும்போது பார்க்குறவங்களுடைய கண்களும் கலங்க வைக்கிற வகையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பாரதி ராஜா அவர்கள் பல பேரை உருவாக்கியிருக்காரு. தன்னுடைய மகனை பெரியால ஆக்கணுன்ற ஒரு கடமை, ஒரு நினப்பு, ஒரு கனவு எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய கனவாக போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய எதிர்பார்ப்புகள் அண்ட் நிறைவேறாத ஆசைகள் ஆயிடுச்சு. தன்னுடைய ஆசையை கூட பொருட்படுத்தாம அப்பாக்காக அவர் செஞ்ச சில விஷயங்கள் தான் இந்த நிலைமைக்கு அவரை ரொம்பவே டிப்ரெஷனுக்கு கொண்டு போய், அது மட்டும் இல்லாம அவரு கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே இருதய கோளாறால இருந்திருக்காரு. ஸோ சர்ஜரிலாம் பண்ணி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. நீலாங்கரையில தான் அவருடைய வீடு இருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தானா இவரு. தளபதி விஜய் அவர்களை ரொம்பவே அட்மையர் பண்ற ஒரு கேரக்டரா தான் இருந்துட்டு வந்திருக்காரு மனோஜ் அவர்கள். ஒரு இன்டர்வியூல கூட அவர் ரொம்ப பெருமையா பேசியிருப்பாரு. அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்பவே சிம்பிளிசிட்டியான ஒரு மனிதன். நம்ம அதிகமா ஏதாவது பேசினா கூட ஒரே வார்த்தையில அவர் முடிச்சிருவாரு. ரொம்ப பொறுமையான ஒரு மனுஷன். கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாதுங்க, அவருடைய ஆசை இப்பதான் ஏதோ நடந்திருக்கு. ஆனா நான் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதையும் நான் பண்ணுவேன்ட்டு ரொம்ப போல்டா, ரொம்ப பாசிட்டிவ் வைபோட சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இப்படி ஒரு செய்தி வரும்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. மனோஜ் பாரதி ராஜா இந்த பேருக்கு பின்னாடியே ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. என்னன்னா இவருடைய ஃபுல் நேம் மனோஜ் குமாராங்க. ஸோ பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய அப்பான்ற பெருமை, தன்னுடைய அப்பான்ற அடையாளம் தனக்கும் இருக்கணும்ன்ற காரணத்தினாலதான் அவருடைய பேரை இவருக்கு பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கிட்டாராம். அதனால மனோஜ்குமார் பாரதி ராஜா அப்படின்னு இருந்த பேரை மனோஜ் பாரதி ராஜா அப்படின்னு மாத்திக்கிட்டாராம். ஸோ இந்த பெருமை கண்டிப்பா எனக்கு இருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே நான் தான் என் அப்பாவுக்கு மகனா பிறக்கணும். எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. அடுத்த ஜென்மம் அப்படின்னாலும் நான் கண்டிப்பா அவருக்கு தான் மகனா பிறக்கணும். அவரு தான் எனக்கு அப்பான்ட்டு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. இது போல அவருடைய மரணம் அன்றே கணிச்சாரு போல இருக்கேன்ட்டு நிறைய பேரும் சொல்லிட்டு வராங்க அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு. இப்படி பாரதி ராஜா அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தா இருந்துட்டு வராரோ அதே மாதிரி தான் இளையராஜா அவர்களும் சொல்லலாம். இளையராஜா அவர்களுடைய மகளான பவதாரணி இவங்க இசைக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு வகிச்சாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இசையில நுணுக்கமான விஷயங்களை கூட ரொம்ப அழகா யதார்த்தமா அவங்களுடைய குரல் மூலமா ரொம்பவே அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மறைவும் எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். அவங்களுடைய மறைவுக்கே ரொம்ப ரொம்ப எமோஷனலான பாரதி ராஜா அவர்களை இளையராஜா அவர்கள் கண்ட்ரோல் பண்ணாரு, நம்ம எல்லாரும் பார்த்தோம். இப்போ இவருடைய மகனுடைய இறப்பை இவரால் ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே எமோஷனலா அந்த வீடியோலாம் பார்க்கவே முடியலன்னு தான் சொல்ல முடியும். மனோஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் டு எர்த் பர்சன் தான். என்னதான் born with சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொன்னாலும் சில்வர் ஸ்பூன் கூட கிடையாது, கோல்டன் ஸ்பூன் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாருக்கு வேணாலும் போயிட்டு உதவி செய்வாரு. சினிமாவை தாண்டி அவருடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்ல முடியும். ஏன்னா சினிமாக்காகவே வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்பா எப்படி ஒரு டைரக்டர் ஆனாரோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையோடு தான் அவரு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஆனா அவங்களுடைய அப்பாவுடைய ஆசை என்னன்னா இவர்கிட்டயே போய் சொல்லியிருக்காரு, என்னால நடிக்க முடியல, நான் ஒரு பெரிய நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. என்னுடைய ரத்தம் உன்னை நான் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன், உன்னுடைய நிழலை ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதனால நீ ஒரு நடிகராகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலதான் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் எதிர்பார்ப்போட இருந்த சமயத்துல ரொம்பவே ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அது எந்த படம்னா 1999 வெளியான தாஜ்மஹால். இந்த படம் ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம்னா சாங் சொல்லலாம். ஏஆர் ரகுமானோடைய இசை. ஏன்னா பாரதி ராஜா இளையராஜா இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில தான் பாடல்களே வரும். ஆனா பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மகனுக்காக முதல் முறையா ஏஆர் ரகுமான் அவர்களை இசையமைக்க வைக்கிறாரு. இந்த படத்துல ரியாசன் தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தப்பா எழுதி தப்பா பேசி இந்த உறவையே குற்றப்படுத்துற வகையில ரொம்ப மோசமாலாம் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்களாம். அந்த ஒரு விஷயத்தை இவருடைய வாழ்க்கையில மறைக்கவே முடியாதாம். ஆனா இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் நண்பர்களா தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. சீனியர், அவங்க என்னுடைய சீனியர் மோஸ்ட் பர்சன். கண்டிப்பா நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம்லாம்
லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்படிலாம் வந்து அந்த கான்ட்ரவர்சிக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சாரு. இதில் சொட்ட சொட்ட நினைது தாஜ்மஹால் இந்த ஒரு பாடலாக இருக்கட்டும், ஈச்சி எலுமிச்சி ஏண்டி கருவாச்சி தண்ணிக்குள்ள பார்த்தவங்க நீதான் பேச்சு கத்தி 2 வச்சிருக்கும் கண்ணே சாட்சி இந்த ஒரு பாடலை ஓன் வாய்ஸில் மனோஜ் அவர்களே பாடியிருக்காரு. இந்த பாடலை பல்லவன் படத்தில் இவர் நடிக்கும் போது அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கத்தி கத்தி பாடுவாராங்க. ஸோ அப்படி தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. இந்த பல்லவன் படம் உருவாகிறதுக்கு பின்னாடியும் ஸ்டோரி இருக்குது. அந்த ஒரு டைரக்டருக்கு இவர் தான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னே சொல்லலாம். எதுக்கு நம்ம போய் நடிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இப்படி எடுங்க அப்படி எடுங்க, கண்டிப்பாக அது ஓஹோன்னு ஓடனா கூட ஏதாவது ஓரளவுக்காச்சும் ஒன்றும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்ட்டு டைரக்டர்கிட்டயே அவர் வந்து என்ன மாதிரி என்னை நடிக்க சொல்றீங்களா, நான் நடிக்கிறேன் அப்படிலாம் கேட்டு பண்ணாராம். ஸோ இப்படிலாம் வந்து எல்லார்கிட்டையும் அன்பா ஒரு கைண்ட் பர்சனாக இருந்த பர்சனுக்கு இது போல ஒரு நிலைமையாக தான் யோசிக்க முடியுது. இவர் நடித்த படங்களில் ஈர நிலமா இருக்கட்டும், இது போல படங்கள்லாம் அவர் நடிச்சிட்டு இருக்கும் போது தான் சமுத்திரம் அப்படின்ற படம் இவருக்கு கை கொடுத்தது. இந்த படத்துல சரத்குமார் அவர்கள்லாம் இருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வருஷமெல்லாம் வசந்தம் இந்த படமும் ரொம்ப ரொம்ப அமேசிங்கான படம். இதுல எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா இந்த சாங் எனக்கு பர்சனலாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, மாடர்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கிராமத்து கதைக்களத்துல எடுக்கிறோம், இப்படி நம்ம எடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. தன்னுடைய அப்பாவான பாரதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் எடுத்தா சரியா வரமாட்டேங்குது, அதனால டைரக்டர் சரண் அவர்களை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போறாரு. அவர் பாத்தீங்கன்னா வசூல்ராஜ் MBBS, அஜித் அவர்களை வச்சு அட்டகாசம் இது போல படங்கள்லாம் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படமும் ஓஹோன்னு ஓடும் நினைச்சா கடைசியா இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபிளாப் ஆயிருக்கு. அந்த படம் பேர் தான் அல்லி அர்ஜுனா. ஆனா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒரு நெகட்டிவ் ரோல்ல பாக்குறதுக்கு அப்படியே பாரதி ராஜா அவர்களுடைய மினியேச்சரா மாதிரி தான் இருந்தாருன்ட்டு அப்பெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்படியே போயிட்டே இருக்கும் போது இவரு சாதுரியம் அப்படின்ற படம் நடிக்கிறாரு. இந்த படத்துல நடிச்சவங்க தான் நந்தனா. இந்த படம் மூலமா இருவருக்கும் இடையில காதல் ஏற்பட்டு இந்த காதல் திருமணம் வரைக்கும் போயிடுச்சு. இத பாரதி ராஜா அவர்கள் கிண்டலா இளையராஜா அவர்கள்கிட்டே சொன்னாராம், நம்ம தான் தமிழ் பேசிட்டு இருக்கோம், ஆனா என்னுடைய வீட்லயே மலையாளம் பேசிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம என்ன மலையாளமா இருந்தானே தமிழா இருந்தா என்ன, நானும் தேனி கம்பு அது பக்கத்துல தானே இருக்கு, கேரளாவும் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் அப்படின்ட்டு கிண்டலா கூட சொல்லியிருக்காராம். ஸோ நந்தனா இல்லைனா இவர் இல்லை அப்படின்றத மார்கழி திங்கள் அப்படின்ற படத்தை இவர் டைரக்ட் பண்ணி அந்த படத்தோடைய பிரஸ் மீட் அப்போ ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய டைரக்டருடைய மகன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம போய் யாருக்கிட்டயும் வாய்ப்பு கேட்க முடியாது. இவனுக்கு என்ன, இவெல்லாம் ஜாலியா இருக்கான், பெரிய அவங்களுடைய அப்பாலாம் பெரிய ஆளு, இப்படிலாம் இவரை பார்த்து நக்கலாவும் பேசியிருக்காங்களாம். அதுவே ஒரு பாயிண்ட்ல இவருக்கு சாபம் ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்லாம் இவர் நினைச்சிருக்காராம். ஆனா அப்பெல்லாம் இவர் உடஞ்சு போயிட்டு டிப்ரெஷனுக்குள்ள போலாம் இருந்த சமயத்துல அவங்களுடைய மனைவி தான் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மதுவதனி அர்த்தகா அப்படின்ற 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க 3 பேரும் இல்லைன்னா இவரை பார்த்துருக்கவே முடியாதாம். இவரு மார்கழி திங்கள் அப்படின்ற படத்தை எடுத்திருக்கவே முடியாதாம். ஸோ அந்த படம் வந்து நல்லபடியா போகும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த அளவுக்கு அதுவும் விடல. நமக்கு மட்டும் இது போல நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்ட்டு இவருக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே தான் இருந்திருக்கு. ஸோ நிறைய இடங்கள்ல இவர் ரொம்பவே உடஞ்சி போயிட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அதிலிருந்து மீண்டு வந்து தான் திரும்பவும் டைரக்டர் ஆகணுன்ற இவருடைய ஆசையை ஒரு படம் மூலயமா ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியாமல் போயிட்டு அடுத்தடுத்த படங்களில் கொண்டு வரலான்னு நினச்சா அதுக்குள்ளே இவருக்கு பேபி, மாநாடு, விருமன் இது போல் படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதுங்க. ஸோ இப்படி இவர் ஒரு பக்கம் நடிகராகவும் இன்னொரு பக்கம் ஒரு டைரக்டராகவும் பெரிய ஆளாக வரணுன்ற ஆசை நிராசையாகவே போயிடுச்சு. இவங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எல்லாருமே உடஞ்சு போயிட்டு இதுக்கப்புறம் இது வேண்டவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பிளாக் கலர் ட்ரெஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. எங்கே பார்த்தாலுமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் இவர் போட்டுட்டு போவார். அதே தான் பாரதி ராஜா அவர்களும் கண்டிப்பாக அவரையும் நம்ம நிறைய இடங்கள்ல கருப்பு நிற துணியில தான் பார்த்துருக்கோம். ஸோ இவர் நடிக்காத சமயத்தில் டிப்ரெஷனுக்குள்ளே இருந்த சமயத்துலாம் இவர் காணாமல் போயிட்டாரு, ஓடி போயிட்டாரு, எங்கேயோ போயிட்டாரு, எங்கே தான் இருக்காருன்னே தெரியல, இப்படிலாம் கூட பேச்சுக்கள் வந்தது. ஆனால் இவர் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சு முடிச்சதுமே யூஎஸ்க்கு போயிட்டு அங்கே தியேட்டர் ஆர்டிஸ்டாக போயிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து திரும்பவும் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் டைரக்டர் ஆகணுன்ற ஆசையை சரி நம்ம நடிச்சு நமக்கு படம் ஓட மாட்டேங்குது, மற்றவங்க எல்லாருக்குமே லாஸாக தான்
ஆகுது, நான் டைரக்ஷனாச்சும் போறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசும்போது எனக்கு டைரக்ஷன் கற்றுக் கொடுங்கன்னு கேட்கும்போது, இங்கே பாரு எனக்கு ரொம்ப கோவம் வரும், உன்னை இது வரைக்கும் நான் திட்டினதே இல்லை, என்னுடைய ஒரே மகன் செல்ல பையன், உன்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த நேரத்தில் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப டென்ஷனாக ரொம்ப திட்டேன்னா என்ன பண்ணுறது, அது உனக்கு அசிங்கம் எனக்கும் அசிங்கம், அதனால நான் சொல்கிற ஆளுக்கிட்ட நீ போன்னு சொல்லி மணிரத்னம் அவர்கள்கிட்ட பாம்பாய் படத்துக்காகவும் சங்கர் அவர்கள் கிட்ட எந்திரன் படத்துக்காகவும் இவர் ஏடியா போயிட்டு வேலை பார்த்திருக்காரு. இந்த 2 படங்கள்லயும் இவர் ஏடியா வேலை பார்க்கும் போது அந்த டைரக்டர்ஸ் என்ன செமையா இவர் ஒர்க் பண்றாருன்னு ரொம்பவே பிரமிப்போடவும் பார்த்திருக்காங்களாம். நீங்க இது வரைக்கும் அனுப்பிச்ச பசங்கள்லே இந்த தம்பி ரொம்ப நல்லாவே சூப்பரா ஒர்க் பண்றாருன்ட்டு பேரும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு பாரதி ராஜா அவர்களுடைய மகன் இவர் தான்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் போயிட்டு இவர் தான் அப்பா அப்பான்ட்டு எங்கேயும் சொன்னதே கிடையாதாம். அந்த வகையில் இவருடைய மறைவு செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு. இது ஒரு பொய் செய்தியா இருக்கக்கூடாதான்ட்டு பல பேரும் நினைக்கிறாங்க. இவருடைய இறுதி சடங்குக்காகவும் பல பிரபலங்கள் போயிட்டு அஞ்சலிகள் செலுத்திட்டு வராங்க. அந்த வகையில் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாகவும் மனோஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம்.